வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் சிவில் சமூகம் மனித உரிமைகள் ஆர்வலர்களை குறிவைக்கும் ஆபத்து. ஐநா சபை அதிருப்தி. வட்டுக்கோட்டை தீர்மானம் வலுவாகத்தான் உள்ளது. ஏக்கிய ராச்சியவை ஆதரிப்பது வரலாற்று துரோகம். மின்சக்தித்துறை தொடர்பிலான ஒத்திவைப்பு வேளை விவாதம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை. பாதாள உலக குழுக்களின் கொலை கலாச்சாரத்தை அரசு வேடிக்கை பார்க்கிறது. வடக்கில் நெற்கொள்வனவினை விரைவில் ஆரம்பிக்க நடவடிக்கை. தவிசாளர்கள் செயலாளர்களுக்கு இடையில் சுமூகமான உறவு இல்லாமை தொடர்பில் உரிய விசாரணைகளை நடத்தி தீர்க்க வேண்டும். தேசிய பாதுகாப்பை கருதியே பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம் தொடர்ந்து தாமதிக்கப்படுகின்றது. பயங்கரவாதம் தொடர்பான எந்த ஒரு சட்ட மூலமும் எமது நாட்டுக்கு அவசியமில்லை. ஜெபரட்னம் அடிகளார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் வேண்டாம், பழையதும் வேண்டாம். இணையவழி போராட்டம் இன்று ஆரம்பம். கருப்பு கொடி போராட்டம் பிரிவினைவாதம் அல்ல, அது ஜனநாயகத்தின் வெளிப்பாடு என்று அமைச்சர் அபயரத்ன விளக்கம். வாக்குறுதியை மீறிய அனுர அரசு பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்காது ஏமாற்றுவது துரோகம். மனோ கணேசன் எம்பி கடும் தாக்குதல். ஜாழ்ப்பாண கடற்பரப்பில் அத்துமீறிய 25 இந்திய மீனவர்கள் சிக்கினர். 2 படகுகளும் பறிமுதல். பதற்றமின்றி பரீட்சையை எழுதுங்கள், புதிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் வடமாகாண மாணவர்களுக்கு ஆளுநர் வாழ்த்து. சட்ட விரோத குடியேறிகளாக இலங்கை தமிழரை கருதக்கூடாது. பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட கருப்பு கொடி போராட்டங்களை அடிப்படையாக கொண்டு நாட்டில் பிரிவினைவாதம் மீண்டும் உருவாகுவதாக கூறி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோருவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் AHMH அபயரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசுக்கு எதிரான அமைப்புகள் இது தொடர்பில் விடுத்துள்ள கோரிக்கைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த 4ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற கருப்பு கொடி போராட்டங்கள் ஒரு ஜனநாயக நாட்டின் நிலவும் கருத்து சுதந்திரத்தின் அங்கமே தவிர அவை நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவோ அல்லது பிரிவினைவாதத்தின் மீளெழுச்சியாகவோ கருதப்பட வேண்டியதில்லை. இத்தகைய போராட்டங்களை மிகைப்படுத்தி அரசியல் ஆக்குவது தேவையற்ற செயலாகும். மாகாண சபை தேர்தலை பிற்போடுவது அரசின் நோக்கம் அல்ல. எனினும் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான எல்லை நிர்ணய பிரச்சினைகள், சட்ட ரீதியான சிக்கல்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை சீர் செய்வதில் அரசு தற்போது தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. முறையான சீர்திருத்தங்கள் இன்றி தேர்தலை நடத்துவது மேலதிக குழப்பங்களையே ஏற்படுத்தும். எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு எதிரான அமைப்புகளும் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றன. பிரிவினைவாதத்தை காரணமாக காட்டி தேர்தல் கூறுவது ஆரோக்கியமான அரசியல் கலாச்சாரம் அல்ல. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அரசு எப்போதும் விழிப்புடன் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்குவதாக வாக்குறுதி அளித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு தற்போது அதற்கு பதிலாக புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரவை கொண்டுவர முயற்சிப்பது பாரிய அரசியல் ஒழுக்க மீறல் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது, தற்போதைய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவானது நடைமுறையிலுள்ள பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எவ்விதத்திலும் குறைந்ததல்ல. முன்னாள் ஆட்சியாளர்களான மைத்திரி, ரணில் ராஜபக்சகள் மற்றும் சந்திரிகா ஆகியோரிடமிருந்து தாம் மாறுபட்டவர் என்றும் மக்களின் உண்மையான நண்பன் என்றும் காட்டியே அனுரகுமார ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்று அதே அடக்குமுறை சட்டங்களை மாற்று உருவில் கொண்டு வருவது அவருக்கு வாக்களித்த சிங்கள, ஈழத்தமிழ், மலையகத்தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு செய்யும் துரோகமாகும். 1978ஆம் ஆண்டு JR ஜெயவர்தனவினால் தற்காலிகமாக ஏற்பாடாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் பலர் தடுத்து வைக்கப்பட்டனர், சித்திரவதைக்குள்ளானார்கள், காணாமலாக்கப்பட்டனர். இவற்றை JVP நன்கு அறியும்.
சிறைச்சாலைகளில் இன்னும் 12 பேர் நீண்டகால தண்டனை அனுபவித்து வருகின்றனர். அவர்களை விடுவிப்பதாக அனுரகுமார உறுதியளித்திருந்தார். அறகலைய போராட்டத்தின் போது சிங்கள இளைஞர்களும் ஊடகவியலாளர்களும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட போது தென்னிலங்கை சமூகம் விழித்துக் கொண்டது. அன்று போராட்ட களத்தில் நின்று பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்ய உரக்க குரல் கொடுத்தவர்களில் அனுரகுமார திசாநாயக்க முன்னணியில் இருந்தார். அன்று அவர்கள் எழுப்பிய கோஷம் சட்டத்தை ரத்து செய்ய என்பதுதானே தவிர அதற்கு மாற்றிக்கொண்டு வருவது அல்ல. தமிழ் மக்களின் நீண்டகால போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு எப்போது தனது வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கியுள்ளது. அரசுக்கு எதிராக ஆயுத வன்முறைகள் முன்னெடுக்கப்படும் போது அதை கட்டுப்படுத்த சட்டங்கள் இருப்பதை நாங்கள் ஏற்கின்றோம். ஆனால் ஜனநாயகத்தை ஒடுக்கும் கருவியாக அமையும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரவை முற்று முழுதாக எதிர்க்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 25 இந்திய மீனவர்கள் 2 படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு காங்கேசந்துறை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காங்கேசந்துறை கடற்பரப்பை அண்டிய பகுதிகளுக்குள் 2 படகுகளில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே படகோட்டிகள் உள்ளிட்ட 25 மீனவர்களும் பிடிபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் கரைக்கு கொண்டு வந்த கடற்படையினர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். GCA சாதாரணதர பரீட்சை நாளை செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் அந்த பரீட்சைக்கு தோற்றும் நமது அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த கால பின்னடைவுகளை தகர்த்தறிந்து இந்த முறை வடக்கு மாகாணத்தின் கல்வி வரலாற்றில் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் என நான் உறுதியாக நம்புகின்றேன். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, எமது மாகாணம் கடந்த சில ஆண்டுகளாக பரீட்சை பெறுபேறுகளில் பின்தங்கிய நிலையில் காணப்பட்டாலும் அதனை மாற்றி அமைக்கும் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ளது. இந்த முறை பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கென குறிப்பாக மேலதிக கற்றல் தேவைப்பட்ட மாணவர்களுக்காக எனது நேரடி மேற்பார்வையில் விசேட இணையவழி கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த முயற்சிகளும் உங்களின் கடின உழைப்பும் நிச்சயம் வீண் போகாது. எந்த இடத்தை பெறுகின்றோம் என்பது ஒரு புள்ளி விவரம் மட்டுமே. ஆனால் எமது மாணவர்கள் அனைவரும் சிறந்த பெறுபேறுகளுடன் சித்தியடைந்து உயர்தர கல்விக்கு தகுதி பெற வேண்டும் என்பது எனது முதன்மையான எதிர்பார்ப்பாகும். எனவே எவ்வித பதற்றமும் அன்றி முழுமையான தன்னம்பிக்கையுடனும் தெளிந்த மனதுடனும் பரீட்சையை எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் படித்தவற்றை தெளிவாகவும் நிதானமாகவும் விடைத்தாளில் பதிவு செய்யுங்கள். உங்களின் வெற்றி உங்களின் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, முழு வடக்கு மாகாணத்துக்கும் பெருமை சேர்க்கும். உங்களின் எதிர்கால கனவுகள் மெய்ப்பட இறைவனை பிரார்த்திப்பதோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எனது வெற்றி கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திலிருந்து பாடசாலை பரீட்சார்த்திகளாக 20,887 பேரும், தனியார் பரீட்சார்த்திகளாக 5,412 பேருமாக 26,299 பேர் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர். இவர்களுக்காக 248 பரீட்சை நிலையங்கள் வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பை சில வாரங்களில் உறுதிப்படுத்துவோம் என கோரி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று பாதாள உலக குழுக்களின் கொலை கலாச்சாரத்தை வேடிக்கை பார்க்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். அம்பாந்தோட்டை பெரிலுகல கிராமத்தில் நேற்று முன்தினம் விவசாயிகளை சந்தித்த போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் வீதியில் வைத்து மிக கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர், இன்று நாட்டில் சாதாரண மக்கள் வீதியில் நடமாட முடியாத அச்சம் நிலவுகின்றது. தேசிய பாதுகாப்பு குறித்து வகுப்புகளை நடத்துவோம் என்று மேடைகளில் முழங்கியவர்கள் இன்று நாட்டில் நிலவும் பாரதூரமான கொலை கலாச்சாரத்தை தடுக்க தவறிவிட்டனர். இன்று நாட்டில் வாழ்வாதாரத்துக்கான சுதந்திரம் பறிக்கப்பட்டு ஆளும் தரப்பினர் பொய் சொல்வதற்கான சுதந்திரம் மட்டுமே எஞ்சியுள்ளது என அவர் சாடியுள்ளார். பாதுகாப்பு மட்டுமன்றி பொருளாதார ரீதியாகவும் மக்கள் ஏமாற்றப்படுவதாக தெரிவித்த அவர், முறையற்ற நிலக்கரி இறக்குமதி மற்றும் விவசாய கொள்கைகளால் நாடு பின்னடைவை சந்தித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வந்த 5 நிலக்கரி கப்பல்களும் தரமற்றவை என்பதனால் நுரைச்சோலை மின்னுற்பத்தி நிலையத்தில் முழுமையான மின்னுற்பத்தியை செய்ய முடியாமல் போயுள்ளது. இது தொடர்பாக தான் எழுப்பிய கேள்விகளுக்கு துறைசார் அதிகாரிகளால் பதிலளிக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அறுவடை காலம் நெருங்கியும் நெல்லுக்கு 120 ரூபாய் கூட கிடைக்காது என்ற அச்சத்தில் விவசாயிகள் உள்ளதோடு ஸ்மார்ட் விவசாய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொய்களையும் ஏமாற்றுக்களையும் மூலதனமாக கொண்டு இந்த அரசாங்கம் செயற்படுவதாகவும் விரைவில் அமையவுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் பாதுகாப்பான மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த நாட்டை கட்டி எழுப்புவது தமது நோக்கம் என்று சயித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகளாக கருதக்கூடாது. இதை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இவ்வாறு பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கடிதத்தில் முதல்வர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த 1983 ஆண்டு முதல் இலங்கையில் ஏற்பட்ட இனமோதல்களால் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சொந்த மண்ணிலிருந்து வெளியேறிய இலங்கை தமிழர்களுக்கு தங்குமிடம், வாழ்வாதார உதவி, கல்வி, மருத்துவ வசதிகளை தமிழகம் தொடர்ந்து வழங்கி வருகின்றது. தமிழகத்தில் தற்போது 89,000 இலங்கை தமிழர்கள் வசிக்கின்றனர். இவர்களில் கணிசமானோர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிப்பவர்கள். அதிலும் 40% இந்திய மண்ணிலேயே பிறந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு குடியுரிமை அல்லது நீண்டகால விசா போன்ற நிலையான சட்டபூர்வமான தீர்வுகள் இதுவரை கிடைக்கவில்லை. ஆக்கப்பூர்வ அணுகுமுறை இந்த நிலையில் சமீபத்திய மத்திய அரசின் கொள்கை முன்னேற்றங்கள், குறிப்பாக குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் ஆணை 2025 ஆக்கப்பூர்வமான மற்றும் மனிதாபிமான நோக்கத்துடன் கூடிய அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. அந்த ஆணைப்படி 2015 ஜனவரி 9 வரை இந்தியாவில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக கருதக்கூடாது. எனவே இலங்கை தமிழர்களின் குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலிக்க தடையாக உள்ள முந்தைய நிர்வாக உத்தரவை மத்திய அரசு ரத்து செய்து தமிழக அரசினால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நீண்டகால விசா விண்ணப்பங்களுக்கு தற்போதைய நடைமுறையில் கடவுச்சீட்டு மற்றும் விசா தேவைகளை தள்ளுபடி செய்ய நிர்வாக விளக்கத்தை வழங்க வேண்டும். குடியுரிமை நீண்டகால விசா விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர், போலீஸ் கண்காணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும். இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்களின் நிலையை சட்டவிரோதம் என வரையறுப்பது மனிதாபிமான சூழலை பிரதிபலிக்கவில்லை. குறிப்பாக 2015 ஜனவரி 9 வரை இந்தியாவில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக கருதக்கூடாது என்ற விளக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். இந்த கருத்துக்களை விரைவாக மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலித்து நல்ல முடிவை எடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் உள்ள களஞ்சிய சாலைகளில் நிறைந்துள்ள நெல்லை அகற்றி விரைவாக விவசாயிகளிடமிருந்து நெற்கொள்வனவினை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கே இதன்போது பதிலளித்துள்ளார். வவுனியா வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முல்லைத்தீவிலும் வவுனியா வடக்கிலும் நெற்கொள்வனவை நெல்லை சந்தைப்படுத்துதல் சபை விரைந்து ஆரம்பிக்க வேண்டுமென துரைராசா ரவிகரநம்பி வலியுறுத்தியமைக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், விவசாயிகளிடமிருந்து உரிய காலத்தில் நெற்கொள்வனவை மேற்கொள்வதற்கென கூட்டங்கள் நடத்தப்பட்டு நெல்லுக்கான விலை நிர்ணயமும் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு ஏற்கனவே கொள்வனவு செய்யப்பட்டு களஞ்சிய சாலைகளில் உள்ள நெல்லை சதோச மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும்படி ஜனாதிபதியினாலும் உத்தரவிடப்பட்டிருந்தது. எனினும் ஏற்கனவே கொள்வனவு செய்த நெல்லை களஞ்சிய சாலைகளில் இருந்து உரிய வகையில் அகற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனாலேயே வடபகுதியில் கூடுதலான இடங்களில் நெல் அறுவடை நிறைவடைந்துள்ள போதிலும் அனைத்து இடங்களிலும் முறையாக நெற்கொள்வனவினை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் விரைவில் களஞ்சிய சாலைகளுள்ள நெல் உரிய வகையில் முற்றாக அகற்றப்பட்டு விவசாயிகளிடமிருந்து உரிய வகையில் நெற்கொள்வனவை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல், போதைப்பொருள் அற்ற தேசத்தை உருவாக்குதல் மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் அரசு கொண்டுள்ள வலுவான அர்ப்பணிப்புக்கு உயர்திறனும் தகுதியும் கொண்ட அரச சேவை அவசியமாகும். இத்தகைய தேசிய முன்னுரிமைகளை திறம்பட ஆதரிப்பதற்கு தேவையான அறிவு, தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் நெறிமுறை தரங்களுடன் நமது அதிகாரிகளை தயார்படுத்துவதில் ஐடி புலமை பரிசில் செயற்திட்டம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்று உரையாற்றும் போது ஆளுநர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு செயற்திட்டமானது வடக்கு மாகாணத்தின் மனிதவள மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
2024 ஆண்டில் 40 அதிகாரிகளும் 2025 ஆண்டில் 45 அதிகாரிகளும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை 3 அதிகாரிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த அதிகரிப்பானது இப்புகழ்மிக்க செயற்றிட்டத்தின் மீது எமது அதிகாரிகள் கொண்டுள்ள நம்பிக்கையை தெளிவாக பிரதிபலிக்கின்றது. இந்தியாவில் பெறப்பட்ட பயிற்சியின் அனுபவமானது எமது அதிகாரிகளின் பார்வையை விரிவுபடுத்தியுள்ளது. அவர்கள் புதிய நம்பிக்கை, உலகளாவிய பார்வை மற்றும் பொது சேவையில் சிறந்து விளங்கும் உறுதியுடன் நாடு திரும்புகின்றனர். தற்போதைய அரசின் பிரதான கொள்கை தூண்களாக பொருளாதார உறுதிப்படுத்தல், தேசிய பாதுகாப்பு, நல்லாட்சி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை அடைவதற்கு ஐடெக் போன்ற திட்டங்கள் எமது அதிகாரிகளை தயார்படுத்துகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மனிதவள மேம்பாட்டில் இந்தியா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் ஆளுநர் தனது ஆழமான நன்றிகளையும் இதன்போது பதிவு செய்தார். இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கொன்சியூலர் ஜெனரல் சாய் முரளி, யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேனா ரஜீவன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், பிரதி பிரதம செயலாளர்கள், வவுனியா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் ஐடெக் திட்டத்தின் ஊடக பயிற்சிகளை பெற்ற முன்னாள் மற்றும் இந்நாள் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கு பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த சட்டம் அவசியம். அதனாலேயே அது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மா அலி கூறியுள்ளார். இலங்கை பத்திரிகை முறைப்பாட்டு ஆணைக்குழு, ஊடக ஒழுக்குநெறி மற்றும் சுதந்திரத்துக்கான நிலையம், இன்சைட் நியூஸ் ஆகியவற்றின் இணை ஏற்பாட்டில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற மாதாந்த கலந்துரையாடலின் போது மக்கள் விடுதலை முன்னணியானது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது பயங்கரவாத தடைச்சட்டத்தினை முழுமையாக நீக்க வேண்டும் என கோரியது. பின்னர் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம், தீவிரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஆகியவற்றுக்கான கலந்துரையாடல்களில் கூட பங்கேற்றிருக்கவில்லை. அந்த விதமான நிலையில் தற்போது பயங்கரவாதத்திலிருந்து அரசனை பாதுகாக்கும் சட்ட வரைவினை தயாரித்து மக்கள் கருத்துக்களை கேட்டறிவதற்கு இந்த மாதம் 28ஆம் தேதி வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஆட்சி பீடத்தில் அமர்ந்ததும் கொள்கை ரீதியாக திடீரென்று மாற்றம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று ஊடகவியலாளரால் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடைச்சட்டத்தினை முழுமையாக நீக்க வேண்டும் என்பது தற்போது எமது கொள்கையாகவே உள்ளது. அதில் எந்தவிதமான மாற்று கருத்துகளுக்கும் இடமில்லை. ஆனால் அரசுக்கு தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய பங்காளர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாடு அவசியமாகின்றது என்பது கோரிக்கையாக உள்ளது. நமது நாட்டை பொறுத்தவரையில் பயங்கரவாதத்தின் அனுபவங்களை 15 வருடங்களுக்கு முன்னதாக கொண்டிருந்தாலும் 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் நாம் பயங்கரவாத வெளிப்பாட்டின் விளைவுகளை அனுபவிக்கின்றோம். அந்த விதமான நிலையில் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பங்காளர்களின் கோரிக்கையை எவ்வாறு நிராகரிக்க முடியும்? நாட்டில் பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்காது என்று எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும்? ஆகவே சட்டத்தின் தேவையை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. ஆனால் கடந்த காலத்தில் பயங்கரவாத தடைச்சட்டம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் அனுபவ ரீதியாகவே கண்டிருக்கின்றோம். ஆகவே பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்துவதற்கான நோக்கம் பற்றியே அதிகமாக அவதானிக்க வேண்டியுள்ளது. அதன் பின்னர் குறித்த வரைவு பற்றி முறையாக கலந்துரையாடப்படும். அதன் பின்னரேயே அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆகவே அதற்குரிய செயல்முறைகள் எடுக்கப்பட வேண்டியுள்ளன. தற்போதைய நிலையில் சட்டவரைவு தொடர்பில் உங்களுடைய அபிப்பிராயங்களை சுட்டிக்காட்டி வெளியிடுவதன் ஊடாக அரசாங்கத்துக்கு அது பற்றி சீர்தூக்கி பார்த்து மாற்றி அமைப்பதற்கு இலகுவானதாக இருக்கும். தற்போது இருக்கும் வரைவினையே அரசாங்கம் அமல்படுத்த போகின்றது என்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கவில்லை. நெகிழ்ச்சி தன்மையுடன் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தயாராகவே உள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சில உள்ளூராட்சி மன்றங்களில் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு இடையில் சுமூகமான உறவு இல்லாத நிலைமை தொடர்பில் இரு தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாக குறிப்பிட்ட வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை நடத்தி தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண பிரதம செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பணிப்பாளர்கள், ஆணையாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுடனான விசேட கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் அவர் பேசுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்த வருடத்தில் முன்னெடுக்கவுள்ள திட்டங்களின் மதிப்பீட்டு பணிகளை உடனடியாக வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் கீழான திணைக்களங்கள் ஏற்கனவே கேள்வி கோரல்களை பிரசுரித்துள்ளமை பாராட்டத்தக்கது.
ஏனைய அமைச்சுக்களும் இந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும். திணைக்களங்களை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு அமைச்சின் செயலாளர்கள் ஊடாகவும் அமைக்கப்பட்ட பறக்கும்படை மேலும் வினைத்திறனாக செயற்பட வேண்டும். அரசு அலுவலர்களின் நேர முகாமைத்துவம் மற்றும் சேவை வழங்கல் குறித்து பொதுமக்களிடமிருந்து எனக்கு பல நேரடி முறைப்பாடுகள் வருகின்றன. பறக்கும்படை துடிப்பாக செயற்பட்டால் இத்தகைய குறைபாடுகளை தவிர்க்க முடியும். சில உள்ளூராட்சி மன்றங்களில் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு இடையில் சுமூகமான உறவு இல்லாத நிலை காணப்படுகின்றது. இரு தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் வருகின்றன. இது தொடர்பில் உரிய விசாரணைகளை நடத்தி தீர்வு காணப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை யாரும் விமர்சிக்க முடியாது. அதன் அடிப்படையிலேயே தமிழ் மக்கள் இன்று வரை தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு ஆணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இளங்கலைஞர் மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஏக்கிய ராஜ்ய அரசியல் அமைப்பை தோற்கடிப்பதும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் பகிபாவம் தொடர்பான கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் 1977 ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆணை வழங்கினார்கள். அந்த ஆணை திப்பு கோட்பாட்டிலும் பிரதிபலித்துள்ள நிலையில் இன்று வரை தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் ஆணை வழங்கி வருவதும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில். வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கேள்வி கேட்பதற்கோ அல்லது விமர்சிப்பதற்கோ யாருக்கும் தகுதி கிடையாது. அவ்வாறு விமர்சிக்க முடியும் என்றால் வடக்கு கிழக்கில் இன்னொரு பொது வாக்கெடுப்பை நடத்த முடியுமா என்று கேட்க விரும்புகின்றேன். இந்த வாக்களிப்பு வீதம் கூட 18% மட்டுமே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். எஞ்சியவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களித்தமை உண்மையான விடயம். ஆனால் தேசிய மக்கள் சக்தியினர் தங்களுக்கு தமிழ் மக்கள் ஆணை தந்துவிட்டார்கள். நாங்கள் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிறைவேற்றினாலும் அவர்கள் நமக்கு ஆதரவு தருவார்கள் என்ற நம்பிக்கையில் செயல்படுகின்றார்கள். அண்மையில் சுவிஸ் நாட்டில் இடம்பெற்ற சமஷ்டி தொடர்பான கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் பங்கு பெற்றியவர்கள் தமது கருத்தை முன்வைக்கும் போது, எமது அரசாங்கம் 3/2 பெரும்பான்மை உள்ள அரசாங்கம், எங்களுக்கு கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை, சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் மக்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வோம் என்று கருத்தை முன்வைத்தார்கள். இந்த ஆபத்தை உணராது தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற ஒரு கட்சி ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை உருவாக்கியதில் இருந்து அதை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் இருப்பது தமிழ் மக்களை மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் தள்ளிவிடும். அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாலும் தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற ஒரு கட்சி அதனை ஆதரிப்பது இலங்கையில் மட்டுமல்ல, சர்வதேசத்திலும் தமிழ் மக்களுக்கு பாரிய பின்னடைவினை ஏற்படுத்தும். இதையே நான் கூறுகின்றேன் என்றால், நாங்கள் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வரப்போகிறது என 2015 தொடக்கம் கூறி வருகின்ற நிலையில் தற்போது அது வெளிச்சமாக வந்து கொண்டிருக்கிறது. இதனை தமிழர் தரப்பாக ஒன்றிணைந்து எதிர்ப்பது நமது வரலாற்று கடமை என அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு பதிலாக இலங்கையின் திருத்தப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு யோசனை குறித்து ஐக்கிய நாடுகளின் பல சிறப்பு அறிக்கையாளர்கள் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர்கள் தன்னிச்சையான தடுப்பு காவல் தொடர்பான பணிக்குழு, கட்டாயப்படுத்தப்பட்ட அல்லது தன்னிச்சையான காணாமல் போதல்களுக்கான பணிக்குழு மற்றும் நீதிக்கு புறம்பான மரண தண்டனைகள், மனித உரிமைகள் பாதுகாவலர்கள், தனி உரிமை மற்றும் சித்திரவதை தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர்கள் தமது கூட்டு அறிக்கையில் இந்த அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். இந்த மாற்று யோசனையின் தற்போதைய கூட்டமைப்பு குறிப்பிடத்தக்க வகையில் தெளிவற்றதாகவும் பரந்ததாகவும் உள்ளது என்று அறிக்கையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது சிவில் சமூகம் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாவலர்களை குறைவைக்க பயன்படுத்தப்படலாம் என்றும் அவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை பயங்கரவாதத்தின் முன்மொழியப்பட்ட வரையறை சட்டபூர்வமான கொள்கையை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது என்று அவர்கள் வாதிட்டுள்ளனர். இந்த நிலையில் பயங்கரவாத வரையறையை மரணம், கடுமையான உடல் காயம் அல்லது பணைய கைதிகள் பிடிப்பு உள்ளிட்ட நடத்தைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிக்கையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மின்சக்தித்துறை தொடர்பிலான பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சி கோரிய ஒத்திவைப்பு வேளை விவாதம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. இந்த விவாதம் முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை இடம்பெறவுள்ளது. நிலக்கரி இறக்குமதியின் போது ஊழல் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக அரசியல் மேடைகளில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த விவாதம் நடைபெறவுள்ளது. இதேவேளை 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை 13.56% அதிகரிப்பதற்கான யோசனையை இலங்கை மின்சார சபை நேற்று பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்தது. இந்த விவாதத்தின் போது இது தொடர்பில் ஆளுந்தரப்பு மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கவனம் செலுத்தப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நமது நாட்டுக்கு பழைய பயங்கரவாத தடை சட்டமும் தேவையில்லை.
அதேபோல புதிதாக கொண்டுவரப்பட உள்ள சட்டமும் அவசியமில்லை என யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குறு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையிலுள்ள மற்றும் எதிர்காலத்தில் கொண்டுவர முயற்சிக்கின்ற பயங்கரவாதம் தொடர்பான சட்ட மூலத்திற்கு எதிரான கையொப்ப போராட்டத்தில் இன்றைய தினம் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நமது நாட்டில் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக தமிழ் மக்கள் சொல்லனா துயரங்களை அனுபவித்தார்கள். எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் கவலைகளும் வலிகளும் இழப்புகளும் ஏற்பட்டன. ஆகவே இவ்வாறான ஒரு சட்டமூலத்தை நீக்குமாறு நீண்ட காலமாக அரசாங்கங்களை தமிழ் மக்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற பாணியில் புதிய ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. புதிய சட்டத்தின் மூலமாகவும் தமிழ் மக்களுக்கு பிரதானமான பாதிப்புகள் ஏற்படும். இதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையானது தொடர்ச்சியாக பயத்தின் மத்தியிலேயே தொடரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மக்கள் அனைவரும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் பயமில்லாமலும் வாழக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துவதற்கு பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு புதிதாக எந்த சட்ட மூலத்தையும் அறிமுகம் செய்ய வேண்டாம். இவ்வாறு கோரிக்கையை அரசாங்கத்திடம் நீதி அமைச்சரிடமும் தமிழ் மக்களாகிய நாங்கள் முன்வைக்கின்றோம். நமது இந்த கோரிக்கையை அரசாங்கமானது ஏற்று தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்து தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய நிலைமையை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டமும் இனிமேல் கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டமும் வேண்டாம் என தெரிவித்து புதுசும் வேண்டாம் பழசும் வேண்டாம் என்ற துணிப்பொருளில் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் இன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று திருகோணமலை மாவட்டத்தில் ஆரம்பமாகிய குறித்த போராட்டம் இன்று யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆஜர் இல்லத்திலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது தவத்திரு வேலன் சுவாமிகள், யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் அடுத்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் ஏனைய மத குருக்கள் குறித்த சட்டங்களை எதிர்த்து கையொப்பமிட்டனர். அத்துடன் குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் கலந்து கொண்டுள்ளார். இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க விரும்புகின்ற புலம்பிய தேசங்களில் வசிக்கின்ற உறவுகளும் கையொப்பமிடும் வகையில் இணையவழி மூலமான கையொப்பமிடும் வசதியும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.